ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். அடுத்த நாள் காலையில் டாக்டர் போயிட்டான். டாக்டர், நேற்று ராத்திரி பூனையை முழுங்கிட்டேன், வயிற்றுல இருந்து எடுங்கண்ணா. டாக்டர் சொன்னார், பூனையை முழுங்கிக்கலாம் உயிரோட இருக்கணும். பைய நான் முழுங்கிட்டேன்னு சொல்றேன் நீங்க. அவன் ஒன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பாரு பூனை இல்லை பாரு, போயிட்டு வந்துட்டான். உன்ன இன்னொரு டாக்டர் போனான், நம்பல. அவன்கிட்ட போனான், அவனு எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர் இது மாதிரி 15 டாக்டர் போயிடும். 15 பேரை எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர் போய் சொன்னான். அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போ அந்த நம்பிக்கை எடுக்கணும்ட்டு அவன் என்ன பண்ணான், எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு அழகா பூனை வரைச்சு, ஆமாப்பா நீ முழுங்கிருப்பா உள்ள பூனை இருக்குதுப்பான்னா. அவன் கேட்பான், 15 முட்டா போய் டாக்டர் எடுக்கல, நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா? அவெல்லாம் லைட்டை போட்டுனே எடுத்துக்கிறான்ப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எட்டன் கப்புன்னு வச்சு புடிச்சிட்டானா. அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்க தான் வெளியே எடுக்கணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு வா நான் ஆபரேஷன் பண்ணி எடுத்துறேன். அவன் அனுப்பிச்சுட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான், அதான் போறான் பாரு, அவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால நாளைக்கு ஒரு பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கோ, அவன் ஆபரேஷன் தியேட்டர்ல உட்கார வச்சு டப் துப்புன்னு அடிச்சு பூனை எத்தாச்சுன்னு சொல்லலான்ட்டு அவன் அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி பண்ணினான். அடுத்த நாள் வந்தவன ஆபரேஷன் தியேட்டர் அப்படி வச்சு லைட் செட் டப் துப்புனாச்சு, இந்தாப்பா உன் வயித்துல இருந்து பூனை எடுத்தாச்சுன்னா. ஆஹா அருமையான டாக்டர், 3 மாசத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டேன் என்னன்னா, அதனால என்னப்பா பூனை தான் இப்ப எடுத்தாச்சுன்னா. அது இல்ல டாக்டர், நான் முழுங்கிறது கருப்பு பூனை, நீங்க எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ள போய் குட்டி போட்டுச்சு, மத்த பூனை வெளியேட்டான். அந்த டாக்டர் தொழிலே விட்டுருப்பான்ல.